ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த டீட்டெயில் வந்து கவுன்சிலிங் வந்து ஒரு 6 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்க ஒரு டீட்டெயில்ஸோட ஒரு சின்ன ஒரு கலெக்ஷன் தான். ஸோ என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ நீங்களே வந்துட்டு இப்போ இதில் இருக்க டீட்டெயில்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட கெஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்களால் வந்து இப்போ நான் சொல்லி முடிக்கிறது இப்போ என்னத்துக்காக இந்த வீடியோன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கெஸ் பண்ண முடிஞ்சுன்னா நான் இந்த செகண்டில் வந்துட்டு நான் இதை கெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஓகே, ஜென்ரல் 10 ஜென்ரல் அதில் வந்து 223 வேக்கன்ட் இருக்குது, ஓகேங்களா? ஜென்ரல் 10 பிஎஸ்டிஎம்மில் 49, ஜென்ரல் 10 உமனில் 73, ஜென்ரல் 10 உமன் பிஎஸ்டிஎம்மில் 14, பிசி ஜென்ரலில் 342, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 83, பிசி உமன் 132, பிசி உமன் பிஎஸ்டிஎம் 27, எம்பிசி ஜென்ரல் 251, எம்பிசி பிஎஸ்டிஎம் 62, எம்பிசி உமன் 88, எம்பிசி பிஎஸ்டிஎம் உமன் 28, பிசிஎம் முஸ்லீம் ஜென்ரல் 69, பிசிஎம் பிஎஸ்டிஎம் 24, பிசிஎம் உமன் 42, பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம் 6, ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரியே வந்து எஸ்சிஏ ஜென்ரல் அதில் பார்த்தீங்கன்னா 72, எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 13, எஸ்சிஏ உமன் 22, எஸ்சி ஜென்ரல் 272, எஸ்சி பிஎஸ்டிஎம் 68, எஸ்சி உமன் 121, எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம் 28, எஸ்டி ஜென்ரல் 27, எஸ்டி பிஎஸ்டிஎம் 16, எஸ்டி உமன் 6, ஓகேங்களா? ஓகே, ஆக மொத்தம் டோட்டலாக இப்போ 6வது நாள் முடிவில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கிற வேக்கண்ட் எவ்வளோன்னு சொல்லி நம்ம அந்த லிஸ்ட் படி பார்த்தோம்னா 2875 பேர் இன்னும் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் மட்டும், ஓகேங்களா? ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட் வேக்கண்ட் வந்து நாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஆனால் ஒரு கால்குலேஷனுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இவையே வந்து இதில் வந்து ஆட் பண்ணலை. ஆனால் 2168 பேர் தான் வேக்கண்ட் எடுக்க முடியும். எந்த கேட்டகரியில் அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரி தவிர, ஓகேங்களா? ஸ்பெஷல் கேட்டகரினா டெஃப் அண்ட் டெம்மு, பிளைண்டு, அந்த முல்டான் ஒரு இது கொடுத்துருப்பாங்க, அது ஆர்த்தோ அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, டிஸ்ட்ரிபியூட் வியூரோ அவங்களெலாம் தவிர, ஓகேங்களா? அவங்களெலாம் தவிர ஒரு நார்மல் கேட்டகரியில் போய் ஸ்பெஷல் கேட்டகரி இல்லாமல் மற்ற இருக்காங்க இல்லைங்களா, இப்போ எம்பிசி ஜென்ரல் பி அந்த மாதிரி அதில் இருக்கவங்க 2168 பேர் வேக்கண்ட் எடுக்கலாம், ஓகேங்களா? ஓகே, இதில் இன்னும் வந்து எப்படி வந்து மென் விமன் அவங்களுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒன்லி ஃபார் உமன், ஓகேங்களா? உமன்னா வந்துட்டு இப்போ பாருங்கள், இப்போ ஜென்ரல் 10 உமன் அது மட்டும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அதே ஜென்ரல் 10 உமன் பிஎஸ்டிஎம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிசி உமன் தனியாக இருக்குது, பிசி உமன் பிஎஸ்டிஎம் அப்படி இருக்குல்ல, அதில் உமன் மட்டும் எடுக்க முடிகிற வேக்கண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 587 வேக்கண்ட் போயிடுது, ஓகேங்களா? ஸோ 587 வேக்கண்ட் போயிடுச்சுன்னா மீதி பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளோ 1581 வேக்கண்ட் இருக்குது, ஓகேவா? இந்த 1581 ரெண்டாவது பிரிங்க, ஓகேங்களா? பிரித்தோம்னா 80 வச்சுக்கிறேன். 80 வந்து நீங்கள் ரெண்டாவது பிரிச்சிங்கன்னா 790 வருது, ஓகேங்களா? ஓகே, இந்த 790 அப்படின்றது இப்போ இந்த ஜென்ரலில் வச்சுக்கலாம். ஜென்ரலில் மென் விமன் 2 பேர் எடுப்பாங்கள்ல அந்த மாதிரி இருக்கிறது, அதாவது இப்போ எம்பிசி ஜென்ரல், ஓகேங்களா? எம்பிசி பிஎஸ்டிஎம் அந்த மாதிரி, ஏன்னா விமனில் போயிட்டு மென் வந்து எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வச்சுக்கிட்டோம்னா ஒரு 790, ஓகேங்களா? இதில் 1377 வேக்கண்ட் விமனுக்கு, அதாவது இந்த மென் ப்ளஸ் விமன் எடுக்கிற வேக்கண்ட்டை 2 பேர்த்துக்கும் ஈக்குவலாக வச்சுக்கிட்டோம்னா 50-50. ஆனால் மேக்ஸிமம் ஒரு 60-65 அதை வந்து அவ்வளோ வந்து மென்னு, அதாவது விமன் எடுத்துருவாங்க. மீதி அந்த 35 தான் வந்து மென்னுக்கு வரும். ஆனால் நான் அந்த அதாவது பர்சன்டேஜ் ரேஷியோ படி, பட் நான் வந்துட்டு இதில் 50-50 வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு ஓரளவுக்கு இந்த ஸ்பெஷல் கேட்டகரி தவிர ஆண் வந்துட்டு ஒரு 790-800 வேக்கண்ட் எடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ 800 போக மீதி கிட்டத்தட்ட வந்து ஒரு 1368 வேக்கண்ட் பக்கமாக வந்துட்டு விமன்ஸுக்கு வந்து போகும். ஸோ இந்த மாதிரி தான், ஏன்னா நம்ம வந்துட்டு ஓவரால் இத்தனை வேக்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கும்போது நம்மளுக்கு வந்து டோட்டலாக இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது நம்மளுக்கு அப்போ கிடச்சிருன்னு சொல்லிட்டு தோணும், ஓகேங்களா? திரும்ப அதில் நீங்கள் கேட்டகரி வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கான வேக்கண்ட் இன்னும் ரொம்ப கம்மியாகும்.
அந்த கேட்டகரியிலையும் மென் விமன் அந்த மாதிரி பிரிக்கும்போது அதை வந்து இன்னும் கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்துட்டு தான் இவ்வளோ வேக்கண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுமே ஒழிய, அதை நம்ம வந்துட்டு கேட்டகரி வைஸ் பிரிக்கும்போது நம்மளுக்கான சாய்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதை வந்து நம்ம வந்து கிளியராக தெரிஞ்சுக்கணும். மேக்ஸிமம் வந்துட்டு இன்னும் ஒரு இப்போ பிசி இதெல்லாம் பாருங்களேன், பிசி எம்பிசிலாம் வந்துட்டு இப்போ ஜென்ரலில் 251 இருக்குது. இதே பிசி ஜென்ரலில் 342 வேக்கண்ட் இருக்குது. ஓகேங்களா? மேக்ஸிமம் இன்னும் வந்து ஒரு 2 to 3 டேஸ்க்கு மேலே மெசேஜஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு நான் வந்து லாஸ்ட் குரூப் 4க்கு முன்னாடி குரூப் 4ல் நான் அந்த ஒரு கொஸ்டினில் மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த குரூப் 4ல் எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மெசேஜ் வந்தது. என்னென்னா, உங்களுக்கான அந்த சாய்ஸஸ் வந்து முடிஞ்சிருச்சு, ஸோ நீங்கள் கவுன்சிலிங்க்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பிசி இப்போ எம்பிசியில் இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எம்பிசி, நெக்ஸ்ட்டு பிசிக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதிகபட்சம் இன்னும் ஒரு 3 டேஸ், 2 to 3 டேஸ் தான். கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கு மேலே மெசேஜஸ் வந்து வராமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதில் எதுவும் மேக்ஸிமம் இன்னும் ஹோல்டு பண்ணுவாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. எதுவும் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து கொஞ்ச நாச்சும் ஏதாவது புரியறதுக்கான யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம். தேங்க்யூ.